ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأحسن كما أحسن الله إليك صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم أكرموا أولادكم وأحسنوا أدبهم صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவருடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்து அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் மிகச் சிறப்பான நமது பிள்ளைகளை உருவாக்குகிற இன்னும் நமது வீட்டு பெண் மக்களை பக்குவப்படுத்துகிற ஒரு மதரசா இங்கே கட்டிடம் முழுமையாகி கட்டியவர் இப்போது சொர்க்கத்தில் இருக்கிறார். அவர் சுவனம் இன்னும் விசாலமாகி அல்லாஹ் வழங்குவானாக. இந்த நிகழ்வுகளின் போது அவர் மன்னரையும் பிரகாசமாகிக் கொண்டிருக்கும். இதற்கு பாடுபட்டவர்கள், தூண்டியவர்கள், நிறுத்தியவர்கள், இங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொரு துஆவும் அவர் கபரை இன்னும் அழகாக்கி கொண்டிருக்கும். ரப்பல் ஆலமீன் கபூல் செய்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. சங்கமிக்க ஜமாத்தார்கள், இந்த நிகழ்வு தலைவர், இன்னும் மரியாதைக்குரிய இதை செம்மையாகவே நடத்துவதில் தனிப்பெரும் அக்கறையை முழுமையாக எடுத்திருக்கிற என்னுடைய அன்பு மௌலவி அப்துல்லா அலி உட்பட இங்கே வருகை புரிந்திருக்கிற உலமாக்கள், ஜமாத்தார்கள், என் நண்பர்கள், எங்கள் பிள்ளைகள், தாய்மார்களுக்கெல்லாம் துஆ செய்தவனாக நான் வான்மறையில் அல்லாஹ் சொன்னான், நீ எப்படி மக்களோடு நடக்க வேண்டும்,
மக்களோடு நீ எப்படி இருக்க வேண்டும், நான் உன்னோடு எப்படி இருப்பேனோ அப்படி நீ இருப்பாயா. அந்த வார்த்தை, நீ எப்படி உபகாரம் செய்ய வேண்டும், நான் உனக்கு உபகாரம் செய்வதை போல் நான் உபகாரம் செய்கிற போது நீ நல்லவனா கெட்டவனா, சாதகமான ஆளா பாதகமான ஆளா, நீ என்னோடு நன்றாக நடந்தாயா இல்லையா என்று நான் பார்ப்பதில்லை. அல்லாஹ்வின் உபகாரம் என்பது விரிந்ததும் விசாலமானதும். அல்லாஹ் செய்கிற உபகாரங்கள் ஆர்ப்பார்த்து செய்வதில்லை. பாவிகளுக்கும் பல நேரங்களில் உபகாரம் செய்கிறான் அல்லாஹ். இங்கே அவன் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் உபகாரம் செய்ய வருகிற போது வாஹசின் கமா அஹ்ஸனல்லாஹு இலை, அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்ததை போல் அல்லாஹ் செய்த மாதிரி நம்ம செய்ய முடியுமா? அவன் தகுதிக்கு அவன் செய்தால் என் தகுதிக்கு நான் செய்வேன். இன்னொரு விஷயம் தெரியுமா? உன் தகுதிக்கு நீ உபகாரம் செய், அதற்கு பகரமாக அல்லாஹ் உனக்கு அவன் தகுதிக்கு உபகாரம் செய்வான். நீ செய்வது ஒன்றாக இருக்கலாம், இரண்டாக இருக்கலாம், 10 கோடியாக இருக்கலாம். அது உன் தகுதி, அவன் தகுதி, அல்லாஹ்வின் தகுதி. அது எத்தனை பெரியது! அவன் தகுதிக்கு அவன் உனக்கு உபகாரம் செய்வான். இன்னொரு பக்கம் அவன் செய்ததை போல் நீ செய்ய வேண்டும். உபகாரம் செய்வதில் மாத்திரம் யார் எவர் என்று பார்க்காது. நீ உபகாரம் செய்கிற போது ஆள் பார்த்து உபகாரம் இல்லை, அழகு பார்த்து உபகாரம் இல்லை, கவனம் பார்த்து உபகாரம் இல்லை. தேவை உடையவர்களுக்கெல்லாம் உபகாரம் செய்ய வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. ஒரு இனிமையான வாழ்க்கை நாளைய தலைமுறைகளை அழகுபடுத்துவதற்குரிய ஒரு கேந்திரமை மதரசாக்கள். இங்கே நமது பிள்ளைகள் அழகான எதிர்காலத்தை கொண்டு வர வேண்டும். சமூகத்தில் நாம் ரொம்ப கவனம் செலுத்தப்பட வேண்டிய 3 சமுதி, சமூகத்தில் நாம் மிக கவனம் செலுத்தப்பட வேண்டிய 3 பகுதி மக்கள். ஒன்று இந்த சமூகத்தின் இளவல்கள் சிறுவர்கள், இன்னொன்று இந்த சமூகத்தின் பெண் மக்கள், இன்னொன்று இந்த சமூகத்தின் இளைஞர்கள். நான் சொல்வேன், இளைஞர்களை கவனம் செலுத்துவதற்கு முன்பாக சிறுவர்கள் மீது இந்த சமூகத்தில் நாம் கவனம் செலுத்தினால் இவர்கள் தான் நாளைய இளைஞர்கள். இளைஞர்களுக்கு ஒரு தனி பாடம் நான் நடத்த வேண்டியதில்லை. இளைய சமுதாயத்தை அழகுபடுத்துவதற்காக ஒரு பெரிய முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. நாம் விட்டு வைத்த ஒரு சமூகத்தை இன்றைக்கு இளைஞர்களில் ஒரு பெரும் கூட்டம் அல்லாஹ்வை விட்டு வெளியே இருக்கிறார்கள், மார்க்கத்தை விட்டு வெளியே இருக்கிறார்கள், காமங்களுக்கும் போகங்களுக்கும் போதைகளுக்கும் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். இந்த தீன் அவர்கள் தூக்கி நிறுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் இந்த தீனின் எந்த ஒரு சுவையும் எங்கள் இளைய சமுதாயத்தில் பல பேருக்கு இன்னும் போய் சேரவில்லை, சுவைக்கவே இல்லை. நாங்கள் இப்போது படும் கவலை எல்லாம் அவனை இளைஞனாக வருகிற வரையிலும் அல்லாஹ்வோடு ரசூலோடு மார்க்கத்தோடு தொடர்பில்லாமல் உருவாக்கிவிடக் கூடாது. அவன் அப்படி உருவானதால் அவன் போதைக்கு அடிமையானால், தீமைக்கு அடிமையானால், தாயை உதாசீனப்படுத்துகிறான், தந்தையை எதிர்த்து நிற்கிறான், வீட்டில் நல்ல பிள்ளை என்ற பெயர் வாங்கவில்லை, மனைவிக்கு துரோகம் செய்கிறான். ஏன்? அவன் வளர்ந்து வந்த காலத்தின் துவக்கம் இங்கே அல்லாஹ்வோடு ரசூலோடு அவனை நான் தொடர்பு படுத்தாமல் போய்விட்டேன். எனவேதான் இந்த மதரசாக்கள் சிறுவர்களை பக்குவப்படுத்துகிறது. உங்களுக்கெல்லாம் உண்மை விளக்க வேண்டுமே. சர்க்காரை ஆளும் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி சிறுவர்களின் ஒரு பெரிய கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். எத்தனை பெரிய நபி, எத்தனை பெரிய நபி! உலக சாம்ராஜ்யங்கள் எல்லாம் அவர்களுக்கு முன்னால் வண்டியிட்ட ஒரு மாநபி, மிகப்பெரிய அரசியல் தலைவர், மிகப்பெரிய ஆன்மீக மிகப்பெரிய தலைவர். சமூகத்தில் அவர்கள் நின்ற இடத்தில் யாருமே நிற்க முடியாது என்று பேசப்படுகிற மகத்துவமிக்க மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வயது உடையவர்களை 1 வயது உடையவர்களை தன் வண்டியிலே சுமக்கிறார்கள். 4 வயது குழந்தைகளை உச்சத்திலே தூக்கி சுமக்கிறார்கள். 5 வயது 6 வயது உடையவர்களை மஸ்ஜிதுல் நபவி உள்ளே வருவதற்கு அனுமதிக்கிறார்கள். சஹாபாக்களில் 60 வயதுடைய சஹாபிகள், 40 வயதுடைய சஹாபிகள்,
20 வயதும் 25 வயதும் நிறைந்த சஹாபிகளின் தோழர்களின் கூட்டம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புடைசூழ இருக்கும் அந்த சபையில் பார்க்கும் இடமெல்லாம் சிறுவர்கள் இருப்பார்கள். சிறுவர்களுக்கு ஒரு அங்கீகாரம். பள்ளிவாசலில் கூட சிறுவர்கள் வருவதை தடுக்காதீர்கள் என்றார்கள் எங்கள் நபிகள். ஒரு காலகட்டம் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே அனுமதிக்கிறார்கள். அந்த சிறுவர்களுக்கு மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை மாணவியை பார்த்து படிக்க செய்கிறார்கள். பெருமானாரை பார்த்தவர்கள் பழக வேண்டும். திருக்குரானை மனனமாக்கி தருகிறார்கள். இமாம் ஷாஃபியை நான் படித்தேன். 7 வயதில் அவங்க ஹாஃபிதுல் குர்ஆன், திருக்குரானை மனனம். இங்கே நமது சிறுவர்களின் மிகச்சிறந்த எதிர்காலம் மதரசாவால் மாத்திரம் தீர்மானிக்கப்படுவதில்லை, அழகிய பெற்றோர்களால் தீர்மானிக்கப்படும். அழகிய பெற்றோர்களால், ஒரு நல்ல தந்தையால், ஒரு நல்ல தாயால் இந்த மார்க்கத்தில் நாளைய வளர்ச்சி இருக்கிறது. பெற்றோர்கள் தங்கள் பொறுப்பில் கவனம் இல்லாத போது மார்க்க விரும்பாத பிள்ளைகள் வளர்க்கிறார்கள். ஒழுக்க சீரழிவிலே பிள்ளைகள் போய் கொண்டிருக்கிறார்கள். ஒழுக்க சீரழிவு இல்லாத ஒரு நாளைய தலைமுறையை இந்த மண்ணுலகம் சந்திப்பதற்கு சங்கையான பெற்றோர்களும் மிக முக்கியம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை பெரிய பெற்றோர்கள்! அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இங்கே எங்கள் தாய் குலத்தின் சகோதரிகள் நிரம்ப வந்திருக்கிறீர்கள், நிரம்ப வந்திருக்கிறீர்கள். அன்னை பாத்திமா தன் அன்பு பிள்ளை இமாம் ஹசன், இமாம் ஹுசைனை வளர்க்கிறார்கள், மார்த்தெடுக்கிறார்கள், ஒழுக்கம் தருகிறார்கள், மார்க்க நெறி தருகிறார்கள். தாயின் அன்பை, தந்தையின் பாசத்தை, பாட்டனார் மாணவியின் அருமையான வழிமுறைகளை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த விதம். அந்த 2 இளைஞர்களும் சுவனத்தின் இளைஞர்களுக்கெல்லாம் தலைவராக அங்கீகரிக்கப்பட்டார்கள். சுவனத்து இளைஞர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கும் இடம் இமாம் ஹசன், இமாம் ஹுசைன். பத்துமானாவை சாப்பிட உட்கார்ந்தாங்க. இமாம் ஹசன் சின்ன பிள்ளை கூப்பிட்டார். தால் குல்மாய், மகனை வாமா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோங்கிறான் அம்மா. இமாம் ஹசன் கூட வந்து உட்கார்ந்தாங்க சாப்பிட. அம்மா மீண்டும் சொன்னாங்க, புல் சாப்பிடு. ஆனா கை வைக்கல. தாய் சொல்லை மீறாத தனையன் அம்மாவின் வார்த்தைக்கு என்றும் பதில் சொல்ல மாட்டார் இமாம் ஹசன். இங்கே சாப்பிடுவதற்கு 1 முறை அல்ல, 2 முறை அம்மா பாத்திமத்து ஸஹரா பின்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போதெல்லாம் அவர் சாப்பிடல. 3வது சொன்னாங்க, அப்போது சாப்பிடல. 4வது அம்மா சொன்னது அதிகாரம் அல்ல, அம்மா சொன்னது அதிகாரம் அல்ல. 3 தடவை அன்பால் 4வது சொன்னாங்க, மகனே ஒரு உண்மை தெரியுமா, என் தந்தை பண்பாட்டனா எப்படி பிள்ளைகளை உருவாக்குனாங்க என்று தாய்மார்கள் கவனித்தார். என் தந்தை பண்பாட்டனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்கப்பா, ரிதல் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி, அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்றோர்களின் பொருத்தத்துக்குள்ளேதான் உனக்கு கிடைக்கும் சொன்னாங்க. அல்லாஹ் உன்னை புரிந்து கொள்ளணுமா? நான் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் உன்னை புரிந்து கொள்ள வேண்டுமா? உன் தாயின் திருப்தி கிடைக்காமல் அல்லாஹ்வின் திருப்தி கிடைக்காது. யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வார்த்தையை சொன்ன உடனே கையை கழுகுனாங்க, சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சொன்னாங்க தாயார்கிட்ட, ஒரு தடவை நீங்க சொல்லும் போது என் உள்ளமெல்லாம் நடுங்கியது. அம்மா சொல்றாங்களே மறுக்கிறோமே. 2வதும் கஷ்டமா இருந்துச்சு. 3வது சொல்ற போது என்னால மறுக்க முடியல. ஆனால் மறுத்த ஒரு காரணம் எனக்கு தெரியும். இந்த உணவு 2 நாள் நீங்கள் சாப்பிடாமல் கிடைத்த முதல் உணவு. 2 நாள் நீங்கள் சாப்பிடவில்லை, 2 நாள் நீங்கள் சாப்பிடாமல் உங்களுக்கு கிடைத்த முதல் உணவு. நானும் கூட சேர்ந்து உட்கார்ந்தால் மகன் சாப்பிட வேண்டும் என்பதற்காக என் மீது உள்ள பாசத்தால் இன்றைக்கும் நீங்கள் பசியாகி விடுவீர்கள் என்ற பயத்தில் நான் சாப்பிடுவேன். எப்படிப்பட்ட பாசம் நிறைந்த பிள்ளைகள், எப்படிப்பட்ட பாசம்! அவ வயசு என்ன, 10 வயசா? 4 வயசு இமாம் ஹசனுக்கு. இன்றைக்கு நாம் சாப்பிட்டால்
மகன் சாப்பிடட்டுமே என்று என் மீது உள்ள பாசத்தால் இன்றைக்கும் நீங்கள் பசியாகி விடுவீர்கள். என் தாய் பசியாக கூடாது என்பதற்காக நான் சாப்பிட மறுத்தேன். நீங்கள் சொன்ன அந்த ஹதீஸ் அல்லாஹ்வின் பொருத்தம் தாயின் பொருத்தத்தில் கிடைக்கும், அல்லாஹ்வின் பொருத்தம் தந்தையின் பொருத்தத்தில் கிடைக்கும். அல்லாஹ்வோடு சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? அல்லாஹ் உன்னோடு திருப்தியாக நடக்க வேண்டுமா? நீ உன் தாயோடு திருப்தியாக நட, உன் தந்தையோடு திருப்தியாக நட. இன்றைக்கு தாய் தந்தையர்கள் என்ன பாடுபடுறாங்க தெரியுமா? இந்த சமூகத்திலே பெற்றோர்கள் எவ்வளவு உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள் தெரியுமா? தாயை புறக்கணித்த பிள்ளைகள், தந்தையை மரியாத பிள்ளைகள் என்ற மண்ணில் வாழ்கிறார்கள், உருவாகிவிட்டார்கள். அந்த பிள்ளைகளை நாம் குறை சொல்லல, வளர்த்த விதத்தில் நீங்கள் எங்கோ தவறுகிறீர்கள், எங்கோ தவறுகிறீர்கள். பிள்ளைகள் மீது அன்பு காட்டுங்கள், தாயின் மீது அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து அன்பு காட்டுங்கள். பிள்ளைகளுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து பழக்குங்கள், தந்தையை மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து பழக்குங்கள். இன்றைக்கு நாம் பிள்ளைகள் மீது அன்பு காட்டினோம், அன்பை மாத்திரம் காட்டினோம். நம்ம பிள்ளைங்களுக்கு கஷ்டம்னா தாங்க மாட்டோம், ஆனால் நம் மீது அவர்கள் அன்பு காட்டுவதற்கு நாம் கற்றுக் கொடுக்காமல் விட்டு விட்டோம். அவங்க இன்னைக்கு நம்ம மேல அன்பு காட்டல, நம்ம அவங்க மேல அன்பு காட்டுறோம். பிள்ளைங்க வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன்னு சொன்னா நமக்கு பயமா இருக்குது. நம்ம வீட்டை விட்டு ஓடி போனா தாய் கஷ்டப்படுமே, தந்தை சிரமப்படுவாரு, அவருடைய மரியாதை என்ன ஆகும் என்றெல்லாம் பையன் யோசிக்கல. காரணம், இந்த கண்ணியம் குறித்து உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லாம விட்ட குற்றம். அன்பை மாத்திரம் காட்டாதீர்கள், உங்கள் கண்ணியம் குறித்து பேசுங்கள். அன்னை பாத்திமா பேசுகிறார்கள், மகனே என் பொருத்தம் இல்லாமல் அல்லாஹ்வே உனக்கு கிடைக்க மாட்டான். உங்க தகப்பனாருடைய திருப்தி இல்லாம அல்லாஹ் கிடைக்க மாட்டான். இன்றைக்கும் நாங்கள் சொல்கிறோம், தாய் தந்தையர்களை கஷ்டப்படுத்தினால் அல்லாஹ்வே கிடைக்க மாட்டான். என்ன செய்ய போறீங்க? முதுமை பெற்ற காலத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒழுக்கத்தையும் மரியாதையும் கண்ணியத்தையும் தூக்கி வீசுகிறவர்கள், பெற்றோர்களை மதிக்காதவர்கள், பெற்றோர்களை எதிர்த்து பேசுகிறவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியாது. எனவே நமது பிள்ளைகள் அழகாக உருவாக்கப்பட வேண்டும், ஒழுக்கம் சார்ந்து உருவாக்கப்படணும். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வார்த்தை சொன்னாங்க, பிள்ளைகளை எப்படி நடத்தணும். இங்க இருக்கிற தாய்மார்கள் கவனத்துல எடுக்கணும், இங்க இருக்கிற சகோதரர்களும் எடுக்கணும். 2 விஷயம். பிள்ளைங்கள்ட்ட ஒரு பெற்றோர்கள் எப்படியெல்லாம் அவங்களை கையாளணும் சொல்லும் போது, அக்ரிமு அவுலாதக்கும், உங்கள் பிள்ளைகளை சங்கையாக நடத்துங்கள். முதல் வார்த்தை. பொதுவா பிள்ளைங்க தான் பெற்றோர்கள் சங்கையா நடத்தணும், பிள்ளைங்க தான் பெற்றோர்களை சங்கப்படுத்தணும். அல்லாஹ்வுடைய நபி சொன்ன வார்த்தை, உங்கள் பிள்ளைகளை சங்கையாக நடத்துங்கள். ரொம்ப பெரிய பாடம் அது. நம்ம பிள்ளைதான சொல்லி மரியாதை குறைவா நடத்துறது, 4 பேருக்கு முன்னால பிள்ளைங்களை கண்டிக்கிறது, 4 பேருக்கு முன்னால நீ நல்லாதான் இருக்க மாட்டே, உனக்கெல்லாம் கல்வி வராது, உங்க பக்கத்து வீட்டு பையன் எவ்வளவு அழகா படிக்கிறான், அந்த வீட்டு பொண்ணு எவ்வளவு நல்லா படிக்குது, உங்க பிள்ளைங்களை இன்னொருவங்களோட கம்பேர் பண்ணி குற்றம் சாட்டுவதும் குட்டி காட்டுவதும் குறைபடுத்துவதும் ஒரு நல்ல தாயின் அடையாளம் அல்ல, ஒரு நல்ல தந்தையின் அடையாளம் அல்ல. பிள்ளைகளை அடிக்கடி திட்டாதீர்கள், சாபமிடாதீர்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் திட்டுவீர்களேயானால், சாபமிடுவீர்களேயானால், குறை சொல்வீர்களேயானால் அவர்கள் தடம் புரண்டு விடுவார்கள், மதிக்காமல் உருவாக்குவார்கள். இன்னைக்கு எல்லாம் நிறைய வீடுல அது நடக்குது. பிள்ளைங்களை எதுக்கெடுத்தாலும் திட்டுறது, எதுக்கெடுத்தாலும் பேசுறது, குத்தி காட்டுறது, மட்டம் தட்டி பேசுவது. நான் பெற்ற பிள்ளைதான், அவனை சங்கையாக நடத்த வேண்டும் என்கிறார்கள் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள்ட்ட அந்த தீனுடைய அம்சம் அழகாக இடம்பெற்றுவிடும். வரலாற்றிலே உமைருல் ஆமா என்று ஒருவர் இருந்தார். உமைருல் ஆமா, உமைருல் ஆமானா என்னன்னா, பார்வையில்லாத உமை. அவர் பேரு உமை, ஆனா கண் தெரியாது, கண் தெரியாத உமை. ஆனால் அவர் உருவாக்கப்பட்ட விதம் இருக்கு பாருங்க, அற்புதமான விதம்.
அல்லாஹ்வை பற்றி ரசூலின் அன்பை குறித்து கொடுக்கப்பட்ட விதம் அது. மிக அழகாக வார்த்தெடுக்கப்பட்டார். வாலிபம் வந்த போது மாணவியோடு அவருக்கு ஏற்பட்ட அன்பும் பாசமும் அவர்கள் வந்தபோது நபியோடு மிகப்பெரிய அன்பு அவர்களுக்கு. கொஞ்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு மிகப்பெரிய பாசம். ஆனா அவங்களுக்கு கண்ணு தெரியாது, பார்வை இல்லை. ஆனாலும் மாணவியை அவர்கள் பார்த்த விதம், நபியின் மீது வைத்த அன்பு, அலாதியான அன்பு. அந்த நேரம்தான் அவர் மனசை உடைத்த ஒரு விஷயம் இருக்கு. மனசை உடைத்த ஒரு விஷயம் பிள்ளைங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இம்ரானின் மகள் ஒரு பெரிய கவிஞரா இருந்தான். ஒரு பெரிய கவிஞர் மதீனாவில. அந்த அம்மா அழகா கவி. அந்த கவி பூரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எதிர்த்து பாடினார், நபியை குறைபடுத்து பாடினார். அதுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம். அந்த அம்மாவுடைய நோக்கமே ரசூலை கண்ணிய குறைவா நடத்துறது, யாரோடு மோதுகிறோம் அந்த உருவாக்கம். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொச்சைப்படுத்துவதும், குறை சொல்வதும், கண்ணியத்தை குறைப்பதும். இப்படி அந்த அம்மா கவி பாட உள்ளமெல்லாம் உடைந்து போகிறார். உமைரின் மனசில் ஒரு பெரிய சங்கடம். அவர் ஒரு முடிவெடுத்தார். இந்த பெண்மணி ஒன்று அல்லாஹ்வோடு வர வேண்டும், ரசூலோடு இருக்க வேண்டும், இல்லை என்றால் இந்த மிகப்பெரிய தீய சக்தி இல்லாமல் ஆக்க வேண்டும். பெருமானாரை போய் குறைபடுத்துவதா, குறை சொல்வதா, கொச்சைப்படுத்துவதா? அதுவும் அன்னைக்கு கவிதைக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு. யாராவது நல்ல கவி படித்தால் ஒரு கூட்டம் கூடும். அந்த கவி உலகில் காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்ணிய குறைவாக நடத்திய போது ரொம்ப வேதனைப்பட்டார். அவரா ஒரு முடிவெடுத்தார். இந்த அம்மா மாறும் நினைச்சால் மாறவே இல்லை. அந்த உமைர் கண்ணு தெரியாதை தவிர கல்பெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் நிரம்பி இருந்தார்கள். அல்லாஹ் அப்படி நம்ம பிள்ளைங்களை உருவாக்குவானாக. அவர் வளர்ந்து வந்த விதத்தை சொல்றேன். எப்படி வளர்ந்து வந்து விட்டார்? இதய துடிப்பில் அல்லாஹ்வை சுமந்தார், ரசூலை சுமக்கிறார். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு மதரசாக்கள் கொடுக்கிற அழகிய பாடம் ஒழுக்கம் சார்ந்து குர்ஆனை மட்டும் ஓதுறது கத்துக் கொடுக்கிறது இல்ல, ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கிறோம். வீட்டு வாசல்ல போய் நின்னா சலாம் சொல்லணும்னு கத்துக் கொடுக்கிறோம். உன் தாயை மதிக்கணும்னு கத்துக் கொடுக்கிறோம். தந்தையை கண்ணியப்படுத்தணும்னு கத்துக் கொடுக்கிறோம். அல்லாஹ்வை எப்படி வச்சுக்கணும், ரசூலை எப்படி பார்க்கணும் என்று கற்றுக் கொடுக்கிறோம். இங்கே மிகப்பெரிய அவருடைய எதிர்காலத்தையே போதிக்கிறோம். ஒழுக்கம் சார்ந்த சமூகம் உருவாகுவதுதான் மதரசாக்களின் இலக்குகள். எந்த ஒரு ஆசிரியரும் பிள்ளைக்கு ஆபா என்று மாத்திரம் கற்றுக் கொடுத்து அனுப்புவதில்லை. குர்ஆனை மனனம் செய்ததோடு முடித்து விடுவதில்லை. நாங்கள் கற்ற ஒழுக்கங்களின் 70% மதரசாக்களின் அழகான வாழ்க்கையும் பாடமும். நிறைய குடும்பங்கள்ல மதரசாவுக்கு போறதுக்கு முன்பு ஒழுக்கமுள்ள பண்பாளர்களை, பெற்றோர்களை உருவாக்கி விடுகிறார்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் நோக்கி சொல்வானா? நான் வெளியில போகும்போது என் தகப்பனாரோடு போகிறது. பாப்பா கூட்டு போவாங்க. பழைய காலத்துல மார்க்கெட்ல போய் ஜாமா வாங்கணும்னா அத்தா முன்னால போவாங்க, தகப்பனாருக்கு பின்னால நாங்க போகணும். படிச்சு கொடுத்த பாடம். தகப்பனார் நின்னா நின்றுவோம். தகப்பனாருக்கு முன்னால நடக்கிறது இல்லை. தகப்பனாருக்கு முன்னால நடக்கிறது இல்லை. தகப்பனார் முன்னால போவாங்க, நாங்க பின்னால போவோம். அந்த ஜாமா வாங்குறதுக்கான பை கூட இருக்கும். பழைய காலத்துல கூடையை கையில சுமந்துட்டே போகிறாங்க. பாப்பா பல இடத்துல நிற்பாங்க. திடீர்னு குனிவாங்க. என்ன குனிறாங்கன்னு பார்த்தா அங்க ஒரு வாழைத்தண்டு கிடக்கு, எடுத்து கையில தூக்கி வச்சுக்கிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு வாழைப்பழ தோல், அதை எடுத்து கையில வச்சுக்கிடுவாங்க. அப்புறம் தள்ளி போனா கல்லு கிடக்கும், குனிஞ்சு எடுத்துக்கிடுவாங்க. இது எல்லாம் கொண்டு போய் எங்கேயாவது ஒருக்கு புறம் இடம் இருந்தால் அந்த மடைகள்ல தூக்கி வீசுவாங்க. அவங்க எடுக்கும் போது நாங்க குனிஞ்சு நிற்குவோம், பார்த்துக்கிட்டு நிக்கிறது. எங்களை எடுக்க விடுறது இல்லை. அவங்க எடுத்து எடுத்து போடுவாங்க. இப்படி தகப்பனாரோடு அவங்க பஜாருக்கு போற போது, பொருள் வாங்க போற போது பிள்ளைங்கள் அப்படி பின்னால கூட்டு போய் அவங்களுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கிறோம். இனி ஒரு காலம் வரும். எப்படி வந்துச்சு? நான் நடப்பேன் தனியாக, கீழே ஒரு முள்ளு கிடந்தா குனிஞ்சு தூக்கிடுவேன், ஒரு வாழைப்பழ தோலா குனிஞ்சு தூக்கிடுவேன், ஒரு கல்லு இருக்கா எடுத்துருவேன். என்னைக்கு? என்னுடைய 5 வயது. நான் படித்த பாடம் மதரசாவில் அல்ல, என் தந்தை இடத்தில் படித்த பாடம்.
இன்றைக்கும் எங்க போனாலும் வீதியில் ஏதாவது கிடக்குமா எடுத்து விடுவது. நம்ம கூட வர்ற பிள்ளைங்க அவங்க குனிஞ்சு எடுக்க போவாங்க, நான் போய் குனிஞ்சு எடுப்பேன். ஏன்? அது உத்தம நபியின் வாழ்க்கை. இமாத்தத்துல் ஆதா அனி தரீகி சதகா. இமாம் புகாரி எழுதுவார்கள், நீ பாதையில் கிடக்கிற கல்லையும் முள்ளையும் மனிதர்களுக்கு தீங்கு கொடுக்கிற பொருள்களையும் அப்புறப்படுத்தினால் மிகப்பெரிய தர்மம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோடி ரூபாய் தர்மம் கொடுக்கிறது ஒன்று இருக்குது, வீதியில கிடக்கிற முள்ளை தூக்கி அப்புறப்படுத்துவது ஒன்று இருக்குது. அதுவும் தர்மம், இதுவும் தர்மம். ஒழுக்கம் படித்தேன் என் தாயிடத்திலும் தந்தையிடத்திலும். இந்த ஹதீஸை எல்லாம் நான் பின்னால் மதரசாவுல போய் 15 வயசுல படிக்கிறேன். என் 4 வயதில் இந்த ஒழுக்கத்தையும் வாழ்க்கையும் என் தாயும் தந்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய மதரசா. முதல் மதரசா தாயும் தந்தையும். என் முதல் ஆசிரியர் என் தாய் தான். வீட்டில் பெண்கள் உருவாக்கப்பட வேண்டும். நான் சொன்னேன், உமைருல் அம்மா, கண் பார்வை தெரியாத உமைர் அழகாக வளர்ந்தார். அவர் வாலிபம், அந்த காலம் அவர் மனசை சிரமப்படுத்துகிறது. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைபடுத்தி இம்ரானின் மகள் கரிவாடிய போது அவர் ஒரு முடிவெடுத்தார், இந்த அம்மா ஹிதாயத்துக்கு வர வேண்டும், இல்லை என்றால் இந்த சொற்கள் நிறுத்தப்படணும். அவருடைய வேதனை தாங்க முடியல, தொடர்ந்து நடக்க உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பத்ருக்களம் முடிந்து உத்தம நபிகள் மதீனா உள்ளே வந்த பின்னால் அவர் ஒரு நாள் புறப்பட்டார். அந்த அம்மா வீட்டுக்கு போகிறார். அந்த அம்மாவின் உறக்கத்தின் போது இந்த அம்மா இனி இது போன்ற வாழ்க்கை வாழக்கூடாது என்று பலமுறை அட்வைஸ் பண்ணப்பட்ட பின்னாலும், அறிவுரை சொல்லப்பட்ட பின்னாலும், பல பேர்கள் மூலமாக செய்திகள் சொன்ன பின்னாலும், மாணவியின் மரியாதை குறித்து பேசப்பட்ட பின்னாலும் அவள் மாறவே இல்லை. கொச்சைப்படுத்தி அந்த கவிகளுக்கு அவர் அப்போதும் சொந்தக்காரர். அவர் அங்கே சென்றார். இரவு நேரம் வீட்டுக்குள் போனார். மீண்டும் இங்கே திரும்பி வந்தார். மறுநாள் காலையில் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கிறார். என் பெருமான் பார்த்து விட்டு சொன்னார்கள், நீ நபிக்காக, இந்த நபியின் கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக அந்த அம்மாவின் வாயை அடைத்து விட்டாய் என்றார். அந்த அம்மாவை நீ முடித்து விட்டாய், வாயடைத்து விட்டாய். நீ பசீருல் அம்மா அல்ல. பெருமானார் சொன்ன வார்த்தை, நீ உமைருல் அம்மா அல்ல, கண் பார்வை தெரியாத உமைர் அல்ல. இன்று முதல் நீ உமைருல் பசீர், பார்வை உள்ள உமைர் என்றார்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு என்ன பேரு? இப்ப நீங்க ஹதீஸ்ல போய் பார்த்தா, வரலாற்றுல பார்த்தா உமைருல் அம்மான் போட்டா கிடைக்காது. உமைருல் பசீர், பார்வை உள்ள உமைர், ஆனா கண்ணு தெரியாது. என் பெருமான் சொன்னார்கள், நீந்தான் பார்வை உள்ளவன். ஏன்? ராத்திரியில இருட்டில் கண்ணு தெரியாமல் அந்த வீடுக்கு சரியாக போயிருக்கிறாய், அந்த பெண்ணை சரியாக கண்டுபிடித்தாய், அந்த பெண்ணை வாயடைத்து விட்டாய். இனி அவள் வாய் இருக்காது, இனி அவள் உரைக்க மாட்டாள், இனி அவள் குரல் கொடுக்க மாட்டாள் என்ற அளவிற்கு அங்கே நீ ஒரு முடிவை தந்து விட்டாய். நீ கண் தெரியாத உமைரா, நீ கண் பார்வை உடைய உமை. எத்தனை கண் பார்வை உடையவர்களுக்கு இல்லாத அந்த உணர்வு உனக்கு இருந்தது என்றால் உன் இதய துடிப்பில் அல்லாஹ்வும் ரசூலும் இருக்கிறார்கள். நான் இன்றைக்கு ஆசைப்படுகிறேன், நமது இளைய சமூகம், நமது சிறுவர்கள் உண்மையிலேயே நல்ல மனிதர்களாக, நல்ல எதிர்காலம் உடையவர்களாக வாழ்வதற்கு நம்ம இதயத்தில் அல்லாஹ்வை சுமக்கல், ரசூலை சுமக்கல். அதற்கு ஒரு நல்ல இடம் மதரசாக்கள். அப்ப முதல்ல நான் சொல்வது, சின்ன பிள்ளைங்களை மக்தபுல வச்சு உருவாக்குறோம். ஒழுக்கத்தை கொடுத்து மக்களை மதிக்கணும், நண்பர்களை மதிக்கணும், சகோதரர்களை மதிக்கணும், சகோதர மதத்தவர்களை மதிக்கணும். 11 மனித நேயத்தை கற்றுக் கொடுக்கிறோம், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறோம். இவர்கள் நாளைய உலகத்தின் முன்மாதிரியான இந்தியாவினுடைய அடுத்த தலைமுறைகளில் உயர்ந்தவர்கள், இந்த நாட்டின் கண்ணியத்தை பாதுகாக்கிற வள்ளல்களாக மாறுவார்கள். அதற்கு இங்கே மக்தபில் இந்த பிள்ளைகள் உருவாக்கப்படணும். 2வது, வீட்டு பெண்கள் சரியாக அல்லாஹ் எல்லாருக்கும் உதவி செய்வார்கள். இந்த மதரசாவின் இணைப்பில் ஹஜ்ரத் அவங்க சொல்லும் போது பெண்கள் மதரசா, இங்கே பெண்களையும் அழகுபடுத்தாங்க, உருவாக்காங்க. எந்த வீட்டுல பெண்கள் நல்லவங்கள் ஆயிடுவாங்களோ அந்த வீடு பாக்கியமான வீடு. ஒரு துவா கேட்டாங்க நபி, ரப்பே மரஅத்தன் சாலிஹத்தன் முஹீனத்தன் அலா அம்ரி தீனி, என் மார்க்கத்திற்கு தோள் கொடுத்து துணை நிற்கிற மார்க்கப்பட்டுள்ள சீதேவியான ஒரு பெண்ணை எனக்கு மனைவியாக தருவாயாக. எங்கள் வீட்டில் இருக்கிற பெண் மார்க்கப்பட்டுள்ள பெண், ஒழுக்கமுள்ள பெண், அல்லாஹ்வோடு ரசூலோடு
அழகாக நடக்கிற பெண் நம்ம வீட்டில் இருப்பார்களா? தெளிவாக சொல்வேன், வீடே சொர்க்கம், வீடே சொர்க்கம். கணவனின் கண்ணியம் காப்பாள், பிள்ளைகளை அழகாக வார்த்தெடுப்பாள். இன்னொரு பக்கம் அவள் வணக்கத்திலும் இறை நெருக்கத்திலும் மிகச்சரியாக இருப்பாள். பெண்களுக்குள்ளால் இந்த மார்க்க சிந்தனை அதிகமாக வேண்டும். இன்னைக்கெல்லாம் நம்ம பெண்கள்கிட்ட அந்த சிந்தனைகள் குறைந்து வருகிறதோ என்று பயப்படும் நிலை இருக்கிறது. நிறைய வீட்டுல கணவன் மனைவிக்கு மத்தியில் இணக்கம் இல்லை, ஒற்றுமை இல்லை, நெருக்கம் இல்லை. ஒருவர் சொன்னார், என் மனைவியோடு நான் பேசவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சுன்னார். நான் கேட்ட, மனைவி எங்க இருக்காங்கன்னு கேட்டேன். ஒரே வீட்டுலதான் இருக்கிறாங்க. அப்ப நீங்க மாடியிலேயே அவங்க கீழேயுமா? இல்ல, ஒரே பெட்ரூம் தான், 2 பேர் இருக்கிறோம். எவ்வளவு நாளா பேசல? 25 வருஷமா பேசல. 25 வருஷம் மனைவியோடு பேசல. அப்ப எப்படி இங்க குடும்ப காரியங்கள் போகுது? எனக்கு ஏதாவது பிரச்சனை, என் பொம்பளை பிள்ளை இருக்கா, அவள்கிட்ட சொல்லி விடுவேன். அவங்க போய் இம்மாட்ட சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அவங்க திரும்ப சொல்லி விடுவாங்க. அந்த புள்ள வந்து எங்கிட்ட சொல்லும். எங்களுக்கு மத்தியில் இந்த புள்ள தூதரா இருக்குது. வாழ்க்கை நரகம் இல்லையா? அந்த வீடு நரகம் இல்லையா? நிம்மதி இருக்குமா அந்த வீட்டில்? உழைப்பதா நிம்மதி? கடல் கடந்து சம்பாதிப்பதா நிம்மதி? இல்லை. என் மனைவியை பார்த்தால் எனக்கு நிம்மதி வர வேண்டும். என் மனைவியோடு பேசினால் சந்தோஷம் வர வேண்டும். என் பிள்ளைகளை பார்த்து நான் மகிழ்ச்சி பெற வேண்டும். அதுதான் நிம்மதி. என் மனைவி எனக்கு நிம்மதி தரவில்லை, என் மனைவிக்கு நான் நிம்மதியை கொடுக்கவில்லை. அது எப்படிப்பட்ட அழகான வாழ்க்கையாக முடியும்? சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வீட்டு வாழ்க்கை அத்தனை அழகானது என்கிறார்கள் அன்னை ஆயிஷா. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் நிக்காஹ் செய்த பின்னால் என் வாழ்க்கையின் சந்தோஷத்தையே உணர்ந்தேன் என்றார். ஒவ்வொரு ஆண்மகனும் பெண்களை சந்தோஷப்படுத்தும் இடத்தில் நிற்க வேண்டும். ஒவ்வொரு பெண்மகளும் ஆண்களை மாத்திரமல்ல, வீட்டில் உருவாகிற அடுத்த தலைமுறைகளை அழகாக வளர்க்க வேண்டுமா இல்லையா? அப்ப பெண்கள் வார்த்தெடுக்கப்படும். பெண்களுக்குள்ளே இந்த மார்க்கத்தினுடைய செம்மையான பகுதிகளை கொண்டு கொடுக்கணும். உம்மு ஷரீக் என்று வரலாற்றுல ஒரு பெண்மணி, மக்காவுல வாழ்ந்த பெண்மணி. அந்த அம்மாவோட ஒரு பெரிய பழக்கம், இதயம் எல்லாம் அந்த அம்மாவுக்கு குர்ஆனோடு ஹதீஸோடு நபியோடு ரொம்ப பக்தி, ரொம்ப ஈடுபாடு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவுக்கு அதிகமான அன்பு. பெண்கள்கிட்ட அப்படியெல்லாம் ஒரு பக்தி வந்துச்சு வைங்கள, நம்ம வீட்டுல எப்போதுமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிட்டே. இன்னைக்கெல்லாம் ராத்திரி பெண்கள் 11 மணி இல்ல 1 மணி வந்தாலும் தூங்குறது இல்லை. எல்லாம் வீட்டுல 3 பேர் இருக்காங்க, 3 பேரும் தூங்குறது இல்லை. ஒவ்வொருத்தங்கையிலேயும் ஒரு செல்போன் இருக்கு. ஒவ்வொருத்தங்களும் ஒரு நிலத்துல போய் நிக்கிறாங்க, ஒரு தளத்துல போய் நிக்கிறாங்க. அப்படியே காலம் போகுது, நேரம் போகுது, நம்ம வாழ்க்கை எங்கோ போய் கொண்டிருக்குது. இரவனுடைய முற்பகுதியை தூங்குங்கள், பிற்பகுதி அல்லாஹ்வோட ஹயாத்தாக்குங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு முற்பகுதி விழித்துக் கொண்டிருக்கிறோம், பிற்பகுதி தூக்கமானது. பல பேருக்கு தஹஜ்ஜத் இல்லை, பல பேருக்கு சுபுஹே இல்லை. எப்படி எங்க வீட்டுல நல்ல பிள்ளைங்க உருவாகுவார்கள்? எப்படி என் வீட்டிலே அல்லாஹ்வுடைய தொடர்பு வரும், ரஹ்மத் இறங்கும்? வீடுகளை பாதுகாத்து விடுங்கள். நீங்கள் இன்றைக்கு மாறுவது உங்கள் பிள்ளைகளுக்காக மாறுங்கள். எனக்கென்று ஒரு பழக்கம் இருந்துச்சு, அந்த பழக்கத்தை நான் இன்றைக்கு மாற்ற வேண்டும். காரணம், என்னை போல் என் பிள்ளை உருவாகுவான். நான் நல்ல முறையில் வாழ்ந்தால் என் பிள்ளைகள் நல்ல முறையில் உருவாகுவார்கள். அன்னை உம்மு ஷரீக் மக்காவுல சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கலிமா சொல்லி ஏத்துக்கிட்டாங்க. எந்த பெண்களும் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற காலத்திலே உம்மு ஷரீக் ஏற்கிறார்கள், ஈமானை நுகருகிறார்கள். அந்த அம்மா ஒரு உறுதி எடுத்தாங்களாம், இந்த மக்காவுல இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு பயப்படுறாங்க, எதிரிகளுடைய சூழ்ச்சி வேகமா இருக்குது, எதிரிகள் தொந்தரவு தருகிறார்கள். எனவே இதை புரிந்து கொண்டால் ஏற்றுக்கிடுவாங்க. இது எவ்வளவு இன்பமானது, ஈமானுடைய வாழ்க்கை எவ்வளவு இன்பமானது, மகிழ்ச்சியானது. நம்ம எல்லா வீட்டுக்கு கொண்டு போகணும் ஆசைப்பட்டாங்க. ஒரு பெண் நினைத்தால் அது நடக்கும். வீட்டுல நானும் நம்ம மனைவியும் சபதம் வைக்கல, ஏதாவது ஒரு போட்டி போட்டோம், இல்ல நான் 1 மாசம் உங்கள்ட்ட பேசாம இருந்துருவேன், நான் சொன்ன வைக்கல. அந்த அம்மா சொல்லும், நான் 2 மாசம் பேச மாட்டேன், நான் 2வது நாளே பேசிடுவேன். அந்த அம்மா 2 மாசமானாலும் பேசாது. ஒவ்வொரு வீட்லையும் சபதம் என்றால் அதில் பெண்களுக்கு இருக்கிற அந்த இடத்தை ஆண்கள் பிடிக்க முடியாது. அவங்க அதுல உறுதியானவங்க.
அந்த அம்மா சபதம் பண்ணிச்சு. எப்படி? இந்த மக்காவின் வீதிகளில் இருக்கும் வீடுகள் எல்லாம் அல்லாஹ் ரசூலை கொண்டு சேர்க்கும் பொறுப்பை நான் எடுக்க போறேன். யாரு? அன்னை உம்மு ஷரீக். மக்காவின் வீடுகளில் எல்லாம் அல்லாஹ்வை கொண்டு சேர்ப்பேன், ரசூலை கொண்டு சேர்ப்பேன், ஹிதாயத்தை கொண்டு சேர்ப்பேன். நாங்க அவ்வளவு சீக்கிரமா முடியுமா? சுத்திக்கிட்டே இருக்காங்க எதிரிகள். அந்த அம்மா ஒரு டைம் முடிவு பண்ணுச்சு. காலையில அந்த கைரூலா தூக்கம் இருக்கு பாருங்க, ஒரு 11 மணில இருந்து 12 மணி வரைக்கும் எல்லாரும் தூங்கிடுவாங்க. அந்த நேரம் கைரூலாவுடைய தூக்கம் சுன்னத்தும் கூட. அந்த நேரத்துல பொதுவா அரபுகள் தூங்குற பழக்கம். அந்த நேரம் அந்த அம்மா பொருட்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு காப்போம், அந்த வீட்டுல போய் பேசும். இன்னைக்கு ஒரு வீடு, அந்த வீட்டுல பேசும். அந்த வீட்டு பெண்களை உட்கார வச்சு நாயகம் வந்து இருக்கிறார். நாயகம் யார்? அல்லாஹ் யார்? குர்ஆன் எவ்வளவு பெரிய வாக்கியம், இஸ்லாமும் ஈமானும் எவ்வளவு பெரிய வெளிச்சம் என்றெல்லாம் அந்த இதயங்களிலே கொண்டு கொடுக்க அந்த வீட்டுல கலிமா ஹயாத்தாய். யார்கிட்ட? பெண்களிடத்தில். ஆனா அவங்க வீட்டுல இருக்கிறவர் இஸ்லாத்துக்கு எதிராக இருப்பார். அவங்க மனைவிட்ட ஹிதாயத்து போய் சேர்ந்தோம். இப்படி வீடு வீடாக அந்த பெண்மணி பகலில் முக்கியமான நேரத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் யாருக்கும் தெரியாமல் செய்த இந்த பணியை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஒரு கட்டம் வந்தது, வீட்டுக்குள்ள ஆண்கள் வந்தால் வீட்டு சூழல் மாறுது, அந்த பெண்களுடைய நடவடிக்கை மாறுது. ஏதோ ஒண்ணு தஸ்மீர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்களுடைய நிலைமையை பார்க்கறாங்க. எப்படி மாறினாங்க? நம்ம மனைவி நமக்கு தெரியாம நம்பிட்ட போயிருக்க முடியாது, கலிமா சொல்லி இருக்க முடியாது. ஒவ்வொரு வீடுகளிலும் சூழ்நிலைகள் மாறுகிறது, நிலைமைகள் மாறுகிறது, ஒழுக்கம் அதிகமாகிறது, பெண்களில் கட்டுப்பாடு வந்தது, கணவனை மதிக்கும் நிலை ஏற்பட்டது. இதெல்லாம் அவங்களுக்கு வித்தியாசமா தெரியுது. நல்லதா இருக்குது, வித்தியாசமா தெரியுது. அவங்க கோணம் எல்லாம் ஈமானும் ரசூலும் இங்கே வளரக்கூடாது, அதை மட்டும் தான் பார்த்தாங்க. ஆனா தெரியுது வீடு அழகா இருக்குது. எந்த மாற்றம் எப்படி நடக்குது? இப்ப அவங்க என்ன பண்ணாங்க? தூங்காம சில பேருக்கு சீடியா போட்டாங்க. ஓட்டு கண்டுபிடிச்சு அம்மாவை தூக்கிட்டாங்க. யார? அன்னை உம்மு ஷரீக். தூக்கி கொண்டு போய் எங்க கொண்டாங்க? எங்கோ யாருக்கும் தெரியாத இடத்துல கண்ணை கட்டி தூக்கி போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் அந்த அம்மாவை தனியா வச்சு ஒரு குழுவை போட்டு விசாரிக்கிறாங்க. அந்த அம்மா ஒத்துக்கிட்டு நான் தான் போய் சொன்னேன். ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாது? உங்கள் வீட்டில் நிம்மதி கிடைத்ததா என்று கேட்டது. அவங்க பதில் சொல்ல முடியல. உங்கள் மனைவியர்களுக்கு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா என்று கேட்டது. ஒழுக்கம் கூடி இருக்கிறதா என்று கேட்டது. கணவனை மதிக்கிறார்களா இல்லையா என்று கேட்டது. எந்த ஒன்றுக்கும் பதில் இல்லை. அந்த அம்மாவை கொண்டு போய் தனிமைப்படுத்தினார்கள். சாப்பாடு கொடுக்கவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை. அந்த அம்மாவை பாடைவனம் வெயிலில் கையையும் காலையும் கட்டி தூக்கி போட்டான். ஊருக்கு அவுட்டர்ல, ஊருக்கு அவுட்டர்ல. இனி இந்த அம்மாவை மாதிரி யாரும் இந்த வேலை செய்யக்கூடாது. கட்டி போட்ட போது அந்த அம்மாவுடைய கை கட்டப்பட்டிருக்குது, கால் கட்டப்பட்டிருக்குது. பாலைவனத்துல தண்ணி இவங்க தூங்குவாங்க காலை நேரம். அந்த நேரத்துல அம்மா வந்து தண்ணியை குடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி தண்ணி பாத்திரத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த அம்மா அவுக்க முடியாது. இந்த அம்மாவுக்கு கையில கை கட்டு இருக்குது. தண்ணி பாத்திரத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க. தண்ணியை விட்டு தூரமா வச்சிருக்கிறாங்க. சாப்பாடு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல. நீ அதை விட்டும் திரும்ப வேண்டும் என்று அம்மா சொன்னாங்க. நாம் திரும்புவது இல்லை, நீங்கள் திரும்புங்கள். உங்கள் மனைவி எப்படி ஒழுக்கம் உள்ளவர்களாக மாறிவிட்டார்களோ நீங்கள் மாற வேண்டும் என்று உறுதியோடு நின்றது. பசி, தாகம், எல்லாத்துக்கும் மேல பாலைவன வெயில். கொடுக்கவே இல்லை. 2 நாள் ஆச்சு. 3வது நாள் ஞாபகம் வையுங்கள். பெண்களின் இதயத்துக்குள்ளே அல்லாஹ்வை கொடுங்கள், ரசூலை கொடுங்கள். உங்கள் வீடு நிம்மதியாகும், உங்கள் பிள்ளைகள் அழகாக வளருவார்கள். பெண்களுக்கென்று நிஸ்வான்கள் இருக்கிறது, அங்கே அவர்கள் அழகாக வார்த்தெடுக்கப்படுகிறார்கள். அந்த அம்மா அவங்க கட்டி போட்டு ஒண்ணும் கொடுக்கல. கரெக்டா நல்ல கவனிங்க, கரெக்டா எல்லாரும் தூங்குறாங்க, எல்லாரும் தூங்குறாங்க. அந்த நேரம் அந்த அம்மா மேல இருந்து ஒரு அழகான பூஜா வருது, குளிர்ந்த நீர். அப்படியே அந்த அம்மா பார்க்குது, கைக்கு வருது. அதை வாங்கி குடிக்கிறாங்க. அந்த அம்மா பருகிறாங்க. மேல கயிறு இல்லை, அதை தொங்க விடுவதற்கு தாங்கி பிடிக்கும் கையும் இல்லை, தொங்கி நிற்கும் கயிறும் இல்லை, தாங்கி பிடிக்கும் கையும் இல்லை. வெறுமினே கூஜா வந்திருக்கு. கூஜா நிக்குது அப்படி காத்துல. அம்மா வாங்கி தண்ணியை குடிக்கிறாங்க. குடிச்ச போது போதுமான அளவு குடிச்சுட்டாங்க. அப்புறம் அந்த கூஜா மேல போகல, அப்படியே பாலைவனத்துல சுருண்டு இருக்கிற அந்த அம்மாவுக்கு மேல அந்த தண்ணி அப்படியே தெளிக்கப்படுது. தெளிக்கப்பட்ட போது அம்மா தெளிவானாங்க. மேல எல்லாம் தண்ணி பட்டுச்சு, குளுமையானாங்க, தாகம் தணிஞ்சிச்சு, நிம்மதியானாங்க. அந்த கூஜா மறைஞ்சிட்டு
இவங்க முழிச்சு பார்க்கிறாங்க. நான் நிறைவு கொடுக்கிறேன், 2 நிமிடத்தில் முடிக்கிறேன். ஞாபகம் வைக்கிறேன். இங்கே ஒரு மதரசா உருவாகிறது என்றால் பல சிறைச்சாலைகள் மூடப்படுகிறது. ஒழுக்கம் உள்ளவர்கள் உருவாக்குகிறார்கள். இனி இவர்கள் தவறு செய்தால்தானே சிறைச்சாலை. இவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். உங்கள் வீடு வசந்தமாக போகிறது. உங்கள் பிள்ளைகள் தாய்க்கு கட்டுப்படும், தந்தைக்கு மரியாதை கொடுக்கும். இந்த மதரசாக்கள் அந்த பாடத்தை தரும். இவர்கள் சிகரெட்டு குடித்து போதைக்கு அடிமையாக மாட்டார்கள். இந்த பிள்ளைகள் தொழுகையாளிகளாக மாறுவார்கள். குர்ஆனை எடுத்து உங்கள் வீட்டிலே ஓதுவார்கள். உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு ஏற்படும். உங்கள் வீட்டு பெண்களை நாங்கள் பக்குவப்படுத்தினால், நிறைய வீட்டுல கணவன்மார்கள் சொத்து இருந்து சுகம் இருந்து நிம்மதி இல்லாம நடமாடுறாங்க பாருங்க, அந்த நிலைமை இனி மூடப்படும். உங்கள் வீட்டு பெண்களுக்கு குர்ஆனும் அல்லாஹ்வும் ரசூலும் கிடைத்தால் உங்கள் வீடு நிரந்தர நிம்மதியை தருகிறாங்க. சொர்க்க அங்க போய் அனுபவித்ததும் இருக்கு. இங்கேயே நான் சொர்க்கத்தை உன் காற்றை சுவாசிப்பதற்கு அல்லாஹ்வோடு வர வேண்டும், ரசூலோடு இருக்க வேண்டும், குர்ஆனோடு வாழ வேண்டும். அதற்கான ஒரு நல்ல சிறப்பான அம்சமாக இந்த இடம் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த அம்மாவை குழு தூங்கி முடிச்சு எழுதி பார்த்தா ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. குளுமையா இருக்குது அந்த அம்மா, குளிர்ச்சியா இருக்குது. முகமெல்லாம் அந்த வேர்வையே இல்லை. பாலைவனத்திலே கடந்த நிலை இல்லை. ஏதோ பல நாள் சாப்பிட்ட மாதிரி. அந்த அம்மாவுடைய பக்கத்துல வந்து கேட்டாங்க, என்ன பாத்திரத்தை திறந்து தண்ணி குடிச்சான்னு கேட்டாங்க. கேட்டது அந்த அம்மா கேட்டாங்க, உங்களுக்கு புத்தி இல்லையா? கையை கட்டி போட்டுருக்கீங்க, பாத்திரத்தையும் கட்டி வச்சிருக்கீங்க, தண்ணி ஃபுல்லா இருக்கு, உடைக்கல திறக்கல. இந்த அம்மா சொல்லிச்சு, இல்ல, எந்த அல்லாவை பற்றி உங்க வீட்டுல வந்து நான் சொன்னேனோ அந்த அல்லாஹ் இப்ப நேரடியாக வந்தான். எந்த அல்லாவை பற்றி உங்கள் வீட்டிலே சொன்னேனோ அந்த அல்லாஹ் இங்கே என்னோடு வந்தான். அவன் தண்ணி குடித்தான், குடித்தேன், என் மேனிகள் தெளித்தான். இப்ப எனக்கு தாகம் மட்டும் தனி இல்லை. உலகத்துல நான் நிறைய தண்ணி குடிச்சிருக்கேன், தாகம் தண்ணியும் பசி போகாது. நான் 2 நாளா சாப்பிடல, இன்னைக்கு குடித்த தண்ணீர் தாகத்தையும் தனித்தது, பசியையும் போக்கியது. இது அவன் கொடுத்த தண்ணீர். நான் தான் சொன்னேன், நம்ம தகுதிக்கு நம்ம வேலை செய்யணும், நம்ம தகுதிக்கு நம்ம உபகாரம் செய்யணும். அல்லாஹ் அவன் தகுதிக்கு கொடுப்பான். நாம் தகுதிக்கு கொடுத்தா தண்ணி தாகத்தை தணிக்கும். அல்லாஹ்வுடைய தண்ணி நம்முடைய தாகத்தை மட்டும் இல்ல, பசியை தணிக்கும். இதை விட ஆச்சரியம், இது தாகமே வராமலும் காப்பாற்றும். அவன் கொடுப்பான், அவன் தகுதிக்கு கொடுப்பான். அந்த அம்மா சொன்ன போது அப்படியே பார்வையை தூக்குறாங்க. இந்த அம்மாவை கட்டி போட்டு வேதனைப்படுத்தி சிரமப்படுத்தி ஊருக்குள்ள வர விடாம ரணப்படுத்துறதுக்குண்டே பொறுப்பு சாட்டப்பட்ட அத்தனை பேரும் அம்மாவுடைய நிலைமை பார்த்துட்டு ஒருத்தருக்குள்ள பேசி அந்த அம்மாட்ட சொன்னாங்க, எங்களை மன்னிச்சுக்கமா, நீ எந்த களிமாவை கொண்டு போய் எங்க வீட்டுல கொடுத்தாயோ அதை எங்களுக்கும் கொடுப்பாயாக. யாரு? தாக்கியவர்கள், துயர்படுத்தியவர்கள், துன்பப்படுத்தியவர்கள், கட்டி போட்டவர்கள், கொடுமைப்படுத்தியவர்கள், அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் இப்போது கொடுத்தது ஹிதாயத்தை. யாரை கொண்டு? அன்னை உம்மு ஷரீக்கை கொண்டு. ஏன்? உம்மு ஷரீக்குள்ளால் அல்லாஹ்வின் அற்புதமே நடந்தது. வீட்டுல பெண்கள் அழகானால் எங்க வீட்டுல பரக்கத்து வாசல் அடைக்கவே படாது, திறந்தே இருக்கும். பரக்கத்து வாசல் எல்லாம் திறந்து வச்சிருப்பான். கணவன் மனைவிக்குள்ள ஒரே சண்டை நடந்தா பரக்கத்து போயிடும். வீட்டுல சத்தமா கிடந்தா பரக்கத்து போயிடும். வீட்டுல ஒழுக்கம், பிள்ளைகளுக்குள்ளே பெண்களுக்குள்ளே வளர்ந்தால் இளைஞர்களை பத்தி கவலை இல்லை. இவங்க இளைஞராகிற போது உலகத்திற்கே உபகாரம் செய்கிற இளைஞர்களாக மாறிவிடுவார்கள். எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட அருள் நிறைந்த ஒரு நிறுவனம் இங்கே திறக்கப்படும். இதற்கு காரணமாக இருந்தவர்கள், உழைத்தவர்கள், பாடுபட்டவர்கள், பொருளுதவி செய்தவர்கள், யாரெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ ஹயாத்தில் பறக்க செய்வானா. யார் மரணித்தார்களோ அவர்களின் மன்னரை சோழ பூங்காவாக்கி வைப்பான். இதற்கு பாடுபடுகிற இடத்தில் இனி நான் இருக்க வேண்டும். எப்படி? எங்க வீட்டு பிள்ளைகளை இங்க அனுப்பி வைக்கணும், எங்க பெண் மக்களை இங்க அனுப்பி வைக்கணும், இங்கே உருவாகணும், அழகாக உருவாகணும். அல்லாஹ் அதற்கான எல்லா தௌஃபீக்கையும் வழங்குவானாக. நம்முடைய நீண்ட ஆயுளில் பறக்க செய்வானாக. ஹயாத்து வரைக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நசீபாக்குவானாக. மௌத்து வர்ற வரைக்கும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து நம்மையும் நமது மனைவி மக்களை பாதுகாப்பானாக. படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. அவனை மறக்கும் ஒரு நிமிடம்
நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் ஆக்குவானாக. அவனை மறக்கும் ஒரு நிமிடம் நமது வாழ்க்கையில் இல்லாமல் ஆக்குவானாக. அவன் நினைவுதான் நமது மூச்சாக வேண்டும். அவன் நினைவுதான் நமது பேச்சாக வேண்டும். இரவும் பகலும் அவன் சிந்தனையாக வேண்டும். அவன் இல்லை என்றால் நான் இல்லை. அவனை நினைக்கவில்லை என்றால் வாழ்க்கையில் சுகம் இல்லை. அல்லாஹ் சுவைக்க வைப்பானாக. இதுவரையிலும் அவனை மறந்திருந்தால் இனி அவன் நினைவோடு வாழச் செய்வானாக. பள்ளிவாசலை விட்டு தூரமாகலாமா? தொழுகை இல்லாமல் வாழலாமா? அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் வாழலாமா? அவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அவன் ஒரு நாள் நிறுத்தினால் உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாது. அவன் அன்பாளன், இரக்கமுள்ளவன். 1000 தடவை நான் தவறு செய்தாலும் மன்னிப்பவன். ஒரு நாள் அவன் கோபப்பட்டால் என்ன நடக்கும் யாருக்கும் சொல்ல முடியாது. அவன் கோபம் வராமல் அவன் சந்தோஷத்தில் நான் சரியாக மாற தௌஃபீக் செய்வான். இந்த நிறுவனத்தை எல்லா வகையிலும் வளரணும், உருவாகணும்னு தன்னுடைய பணத்தை கொடுத்து வளர்க்கணும் ஆசைப்பட்டு வளர்த்தெடுத்து கட்டுமானத்தை முழுமையாக்கி சமீப நாட்களில் நம்மை விட்டு விடைபெற்ற காஜா மைதீனின் வாழ்வை அல்லாஹ் மண்ணறையிலும் வசந்தமாக்குவானாக. சுவர்க்கத்தில் தொடரச் செய்வானாக. அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் முழுமையான சுவையான இந்த தீனை சுவைக்க வைப்பானாக. சாலிஹீன்களோடு அந்த பிள்ளைகளை அல்லாஹ் வளர்த்தெடுப்பானாக. நாதாக்கள் நல்லவர்களின் தொடரில் அந்த பிள்ளைகளையும் அவரின் மனைவி குடும்பத்தையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக இங்கு இருக்கிற உலமாக்கள் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து, ஒரு பெரிய தியாகத்திற்கு பல பேர் காரணமாகலாம். அதுல அந்த உலமாக்கள் உஸ்தாதுமார்களுடைய பெரிய பங்களிப்பு. அதற்கு அப்துல்லா அதற்கு எங்கோ இருக்கிறாங்க, எங்கோ பிறக்கிறாங்க, எங்கோ வாழ்றாங்க. இப்படி ஒரு நல்ல ஸ்தாபனம் உருவாக்கணுங்கிறதுல அவங்களுக்கு ஒரு ஆசை கவலை துவா. இன்னைக்கு நான் நீண்ட பயணம் செய்தேன். சூழ்நிலை எல்லாம் வர்றதுக்கு சாத்தியம் குறைவா இருக்கும். இப்போ லீவு நேரம் எல்லாமே வாகனங்கள் எல்லாம் பிஸியா இருக்கு. ஆனாலும் இங்க பல முறை யஸ்னே மீலாத்தினுடைய அந்த நிறைவு நாள்ல தலைமைக்காக அழைக்கப்பட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 4-5 வருஷமா என்னால் வர முடியல. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய அழைப்பில் இங்க வர வைத்தான். ஏதோ ஒரு காரணங்கள் அங்க வரணும் ஆசைப்படணும், வாய்ப்பு கிடைக்கல. இப்படி ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே ஹதரத் அவர்களுக்கும் அல்லாஹ் ஹயாத்து சுகத்தில் பறக்க செய்து இந்த ஹித்மத் இன்னும் வளரச் செய்வானா. நிறைய பிள்ளைகள் இங்கே பயன்பெற செய்வானாக. நாம பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வி, ஈமான், அமல், ரிசுக்கில் அல்லாஹ் பறக்கச் செய்வானாக. நம்ம பிள்ளைங்களுக்கு அல்லாஹ் ஒழுக்கத்தை கொடுத்து மார்க்கத்தை கொடுத்து உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. அவர்கள் இல்லற வாழ்க்கை அழகாகி சுவனத்திலும் தொடரச் செய்வானாக. நம்ம கரம் பற்றிய நம்முடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் ஹயாத்தும் சுகமும் கொடுப்பதோடு நம்ம பேரம்பேத்திகளையும்